ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு பங்குச்சந்தை அனலிஸ்ட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு டவுன், அப்புறம் சைடுவேஸ் அப் டு 12, தென் அகெயின் கொஞ்சம் சைடுவேஸ், தென் லாஸ்ட் 3 o'clock மேலே ஒரு ரெக்கவர். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ டவுன், தென் சைடுவேஸ், தென் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு ரெக்கவர். நான் நேற்றுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா ப்ரிவியூ வீடியோவில் போட்டிருந்தேன், மார்க்கெட் வந்து அப் மூவுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல புல் மூவ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. பட் மார்க்கெட் மறுபடியும் இந்த சேனல் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி இந்த ரிஜெக்ஷன், செல்லிங் ரிஜெக்ஷனை மார்க்கெட் கட் பண்ணிடுச்சு. எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 26,000 பாயிண்டில். ஸோ நான் இன்றைக்கி ஆப்ஷன் சூப்பர் ட்ரேட் நம்ம டெலிகிராம் சேனல் என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பிஇ ப்ரிஃபரன்ஸ் இல்லை ஓப்பனிங்லேயே. வெயிட் அண்ட் வாட்ச் முடின்னு சொல்லிட்டு 9:54க்கு நான். அண்ட் தென் ட்ரெண்டு வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். 9:16க்கு நெகட்டிவ் அன்லெஸ் இட் கோஸ் அபவுட் 26,050ங்கிறது. அண்ட் ஓப்பனிங் ஹை லோ என்னங்கிறது மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 9:22க்கு வந்து என்னோடய வியூ என்னன்னு சொல்லிட்டேன். ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் பட் நிஃப்டி அட் டிமாண்ட் ஜோன் ஆர் கீ லெவல் ஆஃப் 26,000. ஸோ ஸ்கெப்டிக்கல் டு கோ ஃபார் பிஇ சைடு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ஓஐ டேட்டா பேரிஷ், ஃபியூச்சர்ஸ் பேரிஷ், வால்யூம் பேரிஷ், டேட்டா எல்லாமே பேரிஷ் இருந்தது. ஸோ 9:25க்கு என்னோடய என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிளியராக போட்டேன். இஃப் 26,000 பிரேக்ஸ் தென் பிஇ ஸ்கால்பிங் சான்சஸ் தேர் அப்படிங்கிறது போட்டேன். 26,7க்குள்ளே நான் வந்து ஸ்கால்பிங் ட்ரேட் எடுத்து 10 rupeesல க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி நல்ல மொமெண்டம் இருந்தது. இன்றைக்கி நான் ஸ்கால்பிங் பண்ண மார்க்கெட் மொமெண்டம் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா போயிடுச்சு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 40 50 ரூபாய் போச்சு. ஆக்சுவலி லாஸ்ட்டு 1 மந்த்தாக நான் வந்து நிறைய மொமெண்டம் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் ஸ்கால்பிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஸ்கால்பிங் பண்ணேன், மார்க்கெட் மொமெண்டம் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து ஸ்கால்ப் பண்ணனால மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் மார்க்கெட் மார்னிங் 9:26லேயே நான் வந்து என்னுடைய வியூ 26,000 பிரேக் பண்ணிச்சுன்னா பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் நிறைய கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்தது. அடுத்த என்ட்ரி வந்து நான் ட்ரை பண்ணேன். அகெயின் பிஇ ஒரு 11:40 அந்த டைமில் வந்து பிஇ எடுத்தேன். எம்டிஎம் 5 rupees ப்ராஃபிட் வந்தது. தென் ரொம்ப நெக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் காஸ்ட் டு காஸ்ட்டில். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் பிஇ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சார்ட் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் ஹையர் லோ சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அங்கே புட் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பிரேக் பண்ணிச்சு. சேனல் ப்ரோக்கன் 12:30க்கு ப்ரோக் ஆச்சு. ஆனால் நான் வந்து பிஇ எடுக்கலை. ஏன்னா எனக்கு விஆப் ஜோன் ஒன்று வந்து 25,935 915 இருந்தது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இவன் தான் என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி புட்டு அப்படிங்கிறது 12:30ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணாலும் இந்த விவேப் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆசிலேஷன் ஆனதுனால ட்ரேடு பக்கமே போகலை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ட்ரேடு நான் பிளான் பண்ணல. கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 3 o'clock பார்க்கும்போது ஒரு ஃபுல் சைட்வேஸ் வந்து நான் இது 3 o'clock வந்து ஃபுல் சைட்வேஸ் ஃப்ரம் 12 PM போட்டு என்னோட ட்ரேட் ஜேர்னல் அப்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா லாஸ்ட் 30 minutesல ஒரு ரன் ஆயிருக்கு மார்க்கெட். எனிஹோ நம்ம ட்ரேடு இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், பட் நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். ரீசன் வந்து ஸ்கால்பிங் மைண்டில் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஸ்கால்பிங் வந்து வந்துச்சு. நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ஸ்கால்பிங் போனேன், மார்க்கெட் மொமெண்டம் போயிடுச்சு. அவ்வளோதான். இது வேறு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். சப்போர்ட் ஜோன் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். 25,860 25,930 டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது 9:12, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போட்டேன்.
ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு வீடியோ வந்து ப்ரிவியூ வீடியோ போடும்போது நான் கீழே சப்போர்ட் ஜோன் டிமாண்ட் ஜோன் எதுவும் நோட் பண்ணல. ரீசன் வந்து மார்க்கெட் புல் வியூ தான் எனக்கு இருந்துச்சு. புல் மூவ் இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தனால நான் கீழே டிமாண்டை நான் நோட் பண்ணலை, அதனால் இன்ஃபார்ம் பண்ணல. பட் மார்னிங் நான் வந்து ப்ரீ ஓப்பனிங் பார்க்கும்போதே வந்து 9 o'clock ஒரு 100+ பாயிண்ட் கேப் டவுன் காட்டுச்சு. தென் அப்படியே ரெக்கவர் காட்டி 9:10க்கு 26,000+ ஓப்பனிங் மாதிரி காட்டுச்சு. ஸோ அதனால் நான் டிமாண்ட் ஜோனை வந்து இமீடியட்டாக வந்து மார்க் பண்ண ஆரம்பித்தேன். 25,860 to 25,930 டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணேன். மார்க்கெட் அந்த ஜோனுக்குள் தான், எஸ்பெஷலி 25,900 அதை தான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கு மேலே மார்க்கெட் ஃபுல்லாக 25,900 சுற்றியே தான் போயிட்டு இருந்தது. 50 பாயிண்ட்ஸ் 25,900 25,950 அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் ஜோன் இன்றைக்கி கொடுத்தது. இனி நாளைக்கு என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு அதே டிமாண்ட் ஜோன் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன், 25,868 930. அண்ட் செகண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து 25,730 780. சப்ளை ஜோன் ஃபஸ்ட்டு 26,070 to 26,120 அண்ட் 26,150 to 26,200. ஸோ நான் இப்போயும் சொல்கிறேன், நான் ஈவன் தான் புல் வியூவாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் புட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஓப்பனிங் எங்கே வைக்கிது மார்க்கெட் அப்படிங்கிற பொறுத்து என்னோடய வியூ வந்து அதுக்கேற்றாப்புல சேஞ்ச் ஆகும். நான் எப்பவுமே என்னுடைய அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவேன், மார்க்கெட் அப் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நாளைக்கு 4th டிசம்பர் மார்க்கெட் ஓப்பனிங் எங்கே அப்படிங்கிறத வச்சு என்னுடைய வியூ இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ்க்கு அபோவே ஓப்பன் ஆகுது, அதாவது 26,000+ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு கால் வியூ எனக்கு இருக்கும். இல்லை கேப் அப் ஆகுது 26,070 26,120 ஜோனில் கேப் அப் ஆகி அங்கேருந்து ஒரு செல்லிங் கேண்டில் ரெட் கேண்டில் வைக்கிது அப்படின்னா மார்க்கெட் இது 26,000 வரைக்கும் ஃபுல் பேக் ஆகிட்டு அகெயின் அப் சைட் மூவ் ஆகலாம். ஸோ இங்கே ஒரு பீஸ் மறுபடியும் ஸ்கால்பிங் தான் நான் சொல்கிறேன், ஏன்னா மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை, இன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ இங்கே சிஇ என்ட்ரி, இன்றைக்கி க்ளோஸ்லேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா சிஇ என்ட்ரி. கேப் அப் ஆகி ரெட் கேண்டில் வச்சா பி என்ட்ரி. இன்கேஸ் கேப் அப் இல்லை மார்க்கெட் க்ரீன் கேண்டில் வைக்கிது, அப்சைட் கேண்டில் வைக்கிது இந்த ஜோனில் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும், சைட்வேஸ் எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து மறுபடியும் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு சப்ளை ஜோனுக்கு போகுதான்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே கேப் அப் ஆகுது 26,150 to 26,200 அப்படின்னா சிஇ வியூ வந்து எனக்கு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆல் டைம் ஹை ஜோன், சோஃபார் ஹை ஜோன் நியர்பையில் இருக்குது. ஸோ அகெயின் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இங்கே வந்து சிஇக்கான வியூ எடுப்பேன். பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பிஇக்கான வியூவும் வந்து டஃப்பாக இருக்கும். ரீசன் என்ன, 26,70 26,120 டிமாண்ட் ஜோன் இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனாக மாறிடும். ஸோ அப்போ சிஇபி ரெண்டுமே வந்து டஃப்பாக போயிடும் நாளைக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் என்னோடய என்ட்ரியும் இருக்கும். இன்கேஸ் மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது 25,60 to 930 ஜோனில் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன், இந்த டிமாண்ட் ஜோன் இன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்குது. திரும்ப அதே டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் பிஇ. அதர்வைஸ் இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேட் ஆகி இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் அப்சைட் மூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் இந்த சேனல் கண்டினியூ ஆகும், செல்லிங் ப்ரெஷர் இந்த ஜோனில் மறுபடியும் வரும், இப்படி ஒரு சைட்வேஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஆர்பிஐ பாலிசி 10 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு டைரெக்ஷன்ஸ் தெளிவாக இருக்காது, மேலே எங்கேயும் ஆடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதுதான். இல்லை இன்கேஸ் 25,730 780 இங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட், ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே விழுந்துருச்சு ஓப்பனிங்கில் கேப் டவுன் அப்படின்னா நான் இங்கே பிஇ எதிர்பார்க்க மாட்டேன், சிஇக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடுவேன். ஏன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்குது கீழே.
ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் இருக்குது, ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகி அப்சைட் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடுவேன். ஆக்சுவலாக நான் வந்து சப்ளை ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன். டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன். மண்டே மட்டும் தான் கொஞ்சம் உல்ட்டாவாக சப்ளை ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஐ மீன் ஆல் டைம் ஹை ஜோன் 26,300 ஜோனில் ஓப்பன் ஆச்சு. இதுதான் அது டிசம்பர் 1. இங்கே மட்டும்தான் நான் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். ரீசன் ஜிடிபி டேட்டா நல்லாயிருக்கு, ஸோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். பட் டெக்னிக்கல் தான் வின் பண்ணிச்சு, என்னோடய எதிர்பார்ப்பு தோற்றுருச்சு. ரீசன் சப்ளை ஜோனில் வந்து பிஇ ப்ரீமியம் நல்லா சூட்டப் ஆகிருக்கும். ஸோ அங்கே ஃபர்தராக வந்து நம்ம எடுத்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி. கண்டினியூவான படோட மொமெண்டம் சப்ளை ஜோனில் சிஇ ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா. ஸோ மொமெண்டம் கண்டினியூ ஆனால் தான் நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டு. இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா சடன் ஃபால் ஆகிடும். செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணிவிடுவாங்க மார்க்கெட்டை கீழே. அப்படிங்கிறப்போ ஈஸியாக நம்ம ஸ்டாப்லெஸ் எவ்வளோ தூரம் வச்சாலும் அடிச்சிடும். அதே மாதிரி தான் டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் வந்தாலும் புட் எடுக்கிறதுக்கு யோசிக்கிற ரீசன் பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ பை ஆர்டர் வந்து விழுந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். அண்ட் டிமாண்ட் ஜோனில் புட்டு ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக ப்ரீமியம் டிகே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நம்ம மாட்டிக்குவோம். ஸோ நான் ஜென்ரலாக சப்ளை ஜோன் ஸ்ட்ராங் சப்ளை ஜோனில் புட்டுக்கு தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனில் கால் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் திங்க் பண்ணுவேன். இன்பிட்வீனில் எப்படி மார்க்கெட் இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, டேட்டா எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் என்னுடைய டேட்டா என்னுடைய ட்ரேடிங் என்ட்ரிஸ் இதுவும் இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது. நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்க பொறுத்து என்னுடைய ட்ரேடிங் இது இருக்கும். நான் அதையே வந்து சேனல் அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய டெலிகிராம் சேனலில் லைவ் கமெண்ட் மாதிரி நான் அப்டேட் பண்ணி தருகிறேன். ஸோ நான் நாளையிலேருந்து என்ன நினைக்கிறேன்னா, இது ப்ரைஸ் ஆக்ஷன் சேனல் பேட்டர்னாக இருந்தாலும் அதோட இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணலாம். இன்னும் கிளியராக வியூ இருக்குது டெக்ஸ்ட்டை விட அப்படிங்கிறது என்னோடய திங்கிங் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எப்படி நான் அப்டேட் பண்ணுறது. ஹோப் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரைட் டு லேர்ன் விருப்பம் வந்தால் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ சேனல் ஒன்லி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.